மகாலட்சுமியோட கடாட்சம் என்னன்னா, இன்சொல் இன்முகத்தோடு இருக்கணும். தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அசுப வார்த்தைகள் பேசக்கூடாது. ஸ்ரீம் என்ற பீஜ மந்திரத்தை உச்சரிக்கலாம். நற்பவி நற்பவி என்ற வார்த்தையை உச்சரிக்கலாம். திரு என்றாலே மகாலட்சுமி, திரு என்றாலே அழகு, திரு என்றாலே லக்ஷ்மி கடாட்சம். எங்கெல்லாம் திரு என்று சொல்லி இருக்கின்றதோ, எங்கெல்லாம் உன் திருமகளை போற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ, அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், அழகு இருக்கும், செல்வம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். சுத்தமான ஒரு ஆடை, கந்தலானாலும் கசக்கி கட்டணும், கூழானாலும் குளித்து உண்ணணும், அந்த ஒரு பழக்கம் இருக்கணும். வெள்ளனை எழுந்து குளிக்கணும்னு சொல்லுவாங்க. விடிவெள்ளி சுக்கரன் காலையில் தெரியும். யாரெல்லாம் விடிவெள்ளி சுக்கரனை குளித்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னான்னா அவங்க வீட்டில் தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். காலையில் உஷத் காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி சூரிய உதயத்துக்கு முன்பாக, சாயங்காலம் சந்தியா காலம் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே யாரெல்லாம் விளக்கேற்றி வழிபடுறாங்களோ அவங்களுக்குலாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். துளசி தலம், வில்வதலம் இதெல்லாம் லக்ஷ்மி இருக்கின்ற இடம். துளசி மாடம் யார் வீட்டில், வில்வம் செடி வீட்டில் வளர்க்கக்கூடாது. துளசி செடி யார் வீட்டிலனா இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம். ஒரு குரோட்டன்ஸாவது வளங்க, தவறு கிடையாது. தண்ணீரை கூட அந்த குரோட்டன்ஸ் வளர்ந்துடும். எங்கெல்லாம் குரோட்டன்ஸ் இருக்கோ, அருகம்புல் வளர்க்குறோமோ, எங்கெல்லாம் சின்ன தொட்டிரியாவது வச்சு ஏதாவது ஒரு பூச்செடி, ஒரு விருட்சம் ஏதாவது ஒன்று வளர்க்குறோன்னா அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். எந்த வீட்டில் ஊறுகாய்க்கு பஞ்சம் இல்லையோ அங்கெல்லாம் குபேரன் இருப்பார், அங்கே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் ஊறுகாயை சாப்பிட மாட்டாங்க, அன்னைக்கு துவையல் தான் செய்வாங்க அந்த காரசாரமாக. ஏனென்றால் ஊறுகாயில் லக்ஷ்மி இருக்காரு, குபேரர் இருக்காரு. சமையல் அறையில் கண்டிப்பாக உப்பு, அரிசி, தானியங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடச்சி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்கணும், அந்த அமைப்பு இருக்கணும். எங்கெல்லாம் அந்த சமையலறையில் ஊறுகாய் வகைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் குபேரர் உட்காந்துட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க. சமையலறை, சமையல் செய்கின்ற இடம், அந்த அடுப்பு எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கணும். அங்கே ஸ்வஸ்திக் போடுங்க, அங்கே நற்பவின்னு எழுதுங்க, சுபம் லாபம்னு எழுதுங்க. சமைக்கிற நேரத்தில் சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்துக்கோங்க, கோவத்தோடு சமைக்கவே கூடாது. அடுப்பை தொடைய, அக்னி தொடைகின்ற நேரத்தில் யாரெல்லாம் எனக்கு சமைக்கிற நேரத்தில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு குழந்தை தூங்குகின்ற நேரம், உறங்குகின்ற நேரம், அதே மாதிரி சமைக்கின்ற நேரம், சாப்பிடுகின்ற நேரம் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் இந்த நேரத்தை எந்த கோவத்தாவங்கள் இல்லையோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். சுத்தம் தான் சோறு போடும், உழைப்பு தான் உயர்வு தரும், முயற்சி தான் திருவினையாகும். திருவுன்றது என்ன? லக்ஷ்மி. முயற்சி செய்தால்தான் திரு லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வினையாக பொருளாக கிடைக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. சுபிட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கடன் அடையணும், கடன் இல்லாத வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்திலிருந்து தொடர்ந்து செவ்வாய், வெள்ளி, பஞ்சமி, பௌர்ணமி காலகட்டத்தில் தொடர்ந்து வாரம் மாதம் லக்ஷ்மி பூஜை செய்யுங்க. பஞ்சமுகம் எடுத்து இந்த விளக்கு மூலமாக லக்ஷ்மி கடாட்ச பூஜையை செய்யுங்க. அதே மாதிரி காமாட்சி விளக்கில் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க. அகல் விளக்கு இருந்தாலும் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க. நெய் 10 ரூபாய்க்கு நெய் பேக்கெட் கிடைக்கிறது, உண்மையான சுத்த நெய். அதில் நெய்யில் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுனீங்க, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நறுமணமானது உங்கள் வீட்டில் பரவுகின்ற நேரத்தில் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். தூப தீப சாம்பிராணி நெய்வேத்தியம் எதற்காக? இந்த நல்ல அதிர்வலைகள் வருவதற்காக தான். இனிப்பு உங்களால் சர்க்கரையோ கல்கண்டு இருந்தால் கூட போதும். பெருமாள் கோயில் போனாலும் மகாலட்சுமி தாயாரும் வெள்ளிக்கிழமை நீங்கள் கல்கண்டு கொடுத்து, துளசியை கொடுத்து, தாமரை கொடுத்து, மல்லிகளை கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும். தொடர்ச்சியாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு லக்ஷ்மிக்கும் கல்கண்டு நைவேத்தியம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இனிப்பு வரும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் உங்கள் கையால் செய்து அம்பாளுக்கு படைங்க. கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். குழந்தைய அழாமல் பார்த்துக்கணும். எந்த வீட்டில் குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் அழுதுகிட்டே இருக்கிறதோ, சண்டை இருந்துகிட்டே இருந்துடுறோ, குழந்தைகளை அடித்து துன்புறுத்துறதோ, ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகள் தொல்லைப்படுத்துறது போது நீங்கள் உஷாராக இருங்க. அங்கே ஏதாவது துர்சக்தி உள்ள வருது, தீமை உள்ள வருதுன்னு அர்த்தம். தீமை உள்ளவர் தான் நன்மை வரும். வருமா? வராது. ஸ்ரீதேவி வரணும்னு நினச்சா அங்கே வேற தேவி இருக்கக்கூடாது. அதனால் முடிந்த அளவுக்கு
காலையில் எழுந்துக்கிற நேரத்துலையும் சரி, சாயங்காலம் அந்தி சாய்கின்ற விளக்கேற்ற நேரத்தில் வீட்டில் இருக்க குழந்தைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் அழாமல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும். கண்டிப்பாக பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் தெரியும். காலையில் மாலையிலும் விளக்கேற்ற நேரத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உறங்கி எழுந்துக்கின்ற நேரம், அதே மாதிரி உறங்கும் போது இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் சண்டை வரக்கூடாது. எழுந்துக்கும் போதே மகாலட்சுமி தாயை போற்றி, பூமாதேவியே உன் பாதத்தை உன்னை மிதிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, பூதேவியை உன் மேலே நடக்கிறேன், என்னை சுபிட்சித்து கொடு. அதே மாதிரி காலையிலேருந்து இரவு வரை நான் எனக்கு இன்னைக்கு மூச்சு காற்றை கொடுத்து என்னை வாழ வச்சா அந்த பூமாதேவி உன்னை வணங்குகிறேன். இன்றைக்கு நான் நிம்மதியாக உறங்கி நாளை எழுந்துக்கணும்னு ஸ்ரீதேவி பூதேவி சமேததான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீதேவி விடிகாலையில் எழுந்துக்கும் போதே ஸ்ரீதேவி நினச்சி எழுந்துக்கணும். அதே மாதிரி தூங்கும் போதும் அந்த பூதேவியை நினைத்து கொண்டு நிம்மதியாக தூங்கணும். அதனால் உறக்கம் எழுந்திருக்கும் போதும் கலையும் போதும் உறங்குகின்ற நேரத்திலும் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. வீட்டில் எப்போதும் சுகந்த மனம் இருக்காமல் பார்த்துக்கோங்க. உங்கள் உடலிலும் வாயிலும் நறுமணம் வரும். அதனால தான் பெண்களுக்கு வெத்தலை பாக்கு போட சொல்லுவாங்க. எனக்கு கூட ராக்காயம்மன் சொல்லுவாங்க, வாயில் வெத்தலை பாக்கு போட்டுன்னு பலன் சொல்ல நான் மறந்து போயிடுறேன். பெண்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுண்டாலே அந்த சுண்ணாம்போடு போடும்போதே லக்ஷ்மி கடாட்சம், அதை நிறைய திருஷ்டி எடுக்கும். அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரத்தி எடுங்க. ஆரத்தி எடுத்து அந்த கற்பூர தீபம் கொடுக்க. வீட்டில் இருக்க பூஜை அறையில் நீங்கள் ஆரத்தி எடுத்தாலே தீய அதிர்வலை லக்ஷ்மி கடாட்சம் வரும். கண்டிப்பாக வீட்டில் துளசி செடியை வளருங்க. துளசி தான் நம்மளுக்கு காப்பாற்றும். அந்த நல்லதை கெட்டதோட அதிர்வலைகளை அதை தான் காட்டி கொடுக்கும். துளசி என்னைக்கு பட்டு போதோ ஏதோ ஒரு தீமை உள்ளே வந்துடுது, ஏதோ ஒரு நேரம் மாறுபடுகின்றது, வீட்டில் கண்ணாடி உடையிறது அப்படின்ற ஒரு சகுனங்கள்லாம் வந்தாலே, எங்கேயாவது வள்ளி சில விஷயங்கள் இறந்து விழுகின்றதுனாலே நிறைய எலிகள் நடமாட்டம், பூச்சிகள் நடமாட்டம் அப்படின்னா வருது. அப்படின்னாலே கொல்லி எறும்பு நடமாட்டம், சிகப்பு கலர் புழு, சிகப்பு பூரா, சிலந்தி பூரா இதெல்லாம் வருதுன்னு சொன்னாலே உங்களுக்கு சிலந்தி கூடு கட்டுது, இதெல்லாம் துர்நிமித்தங்கள், அது வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி வீட்டில் வள்ளி இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம், குளவி கூடு கட்டினா ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தீடி வரும். அந்த குணகுண்ட பாவனம் குளவி கூட்டம்னா கிடைக்கவே கூடாது. நல்ல ஒரு சக்தி வருகின்ற போது குளவி உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. குளவி கொட்டினா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது, வலிக்கும், உயிர் போகும். உடனே சுண்ணாம்பு வச்சிடலாம், அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை தடவிடலாம். ஆனால் குளவி கட்டிதுன்னா அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். அதனால் நல்ல விஷயங்கள், நல்ல இதை கொடுங்க. மாதம் ஒரு முறையாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாள் தாயார் கோயில் போங்க. தொடர்ச்சியாக ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஏதோ ஒரு பெருமாள் கோயில் லக்ஷ்மி கடாட்சம் போங்க. ரொம்ப கஷ்டமாக தீராத கஷ்டம் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு விளக்கேற்றுங்க, சனீஸ்வர பகவான் கும்பிடுங்க. நீங்கள் வைணவர்களாக இருக்கீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு இருக்கும். அடுத்தது அனுமனுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம். அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு அனுமனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் விளக்கேற்றணும். குறிப்பாக அனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றி வெத்தலை மாலை வெண்ணெயை சாத்தி நீங்கள் தயிர் சாத நெய்வேத்தியம் பண்ணால் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம். இதெல்லாம் நிஜமாக நானும் நல்ல வசதியாகவும் இருந்திருக்கேன். அதே மாதிரி பணமே இல்லாத காலகட்டங்கள் எனக்கு இருந்தது. நிறமாச கர்ப்பிணியாக இருந்து கூட ஒரு மேரி பிஸ்கட் வழி இல்லாத காலங்கள் இருந்தது. திருப்பியும் பிளாக் மேஜிக், அது இது கண்திருஷ்டி, அதுவும் எனக்கு கண்திருஷ்டி அவ்வளோ சட்டுன்னு இதுவாகும். அப்போது நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா திருஷ்டி எல்லாம் பாதுகாத்து தான் பெண்கள் கண்ணுக்கு மையிடுங்கன்னு சொல்கிறது அதுதான். குழந்தைங்களுக்கு திருஷ்டி போட்டு வைக்கிறது அந்த இதுக்காக தான். பொன்னகை தான் போடணும்னு இல்லை, வெள்ளி நகை கூட போட்டுக்கலாம். அந்த பாருங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்காக தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த வெள்ளியே 100 ரூபாய் 150 ரூபாய் கூட வெள்ளி மோதிரங்கள் கிடைக்கிறது. இந்த வெள்ளி உடம்புல இருந்தாலே சுக்கரனுடைய அம்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் காலில் கூட மெட்டி போடுறாங்க. எதற்காக? சுக்கரன் கலத்திர காரகன். ஒரு பெண்ணோட வாழ்க்கையிலையும் கணவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறதும், கணவனுடைய ஜாதகத்தில் பெண் எப்படி இருக்கா, மனைவி எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கும் சுக்கரனோட அமைப்பை கொண்டு இருப்பாங்க. அதனால தான் காலில் மெட்டி போடுறாங்க. அந்த சுக்கரனோட அமைப்பு அது வகையில் வருது. ஒரு பக்கம் உடல் ரீதியாக சில மாறுபாட்டை, கர்ப்பப்பையை சுத்தமாக்கும், அந்த நாடியை சுத்தமாக்கும். அதே போல் இன்னொரு பக்கம் சுக்கரனுடைய அம்சம் இருக்கும். வெள்ளியால் செய்த ஆபரணங்கள், வெள்ளியால் செய்த அந்த மோதிரங்கள், இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது
உங்களுக்கு வந்து சுபிட்சம் வரும். வைரம் எல்லாருக்குமே சூட் ஆகாது. அதனால வெள்ளி வந்து யார் வேணா அணியலாம். அதில் வந்து எதிர்மறையான விஷயங்களே வராது. அதால வெள்ளியான விஷயங்கள் பண்ணுங்க. பண்டைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பழங்குடி என்னான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உடம்பு முழுக்க வெள்ளியில தான் ஆபரணங்கள் போட்டிருப்பாங்க. பழங்குடி மக்கள்லாம். அதற்கு காரணம் என்னன்னா, ஈர்க்கின்ற சக்தி. ஏன்னா, தினமும் சூரியனை எப்படி நம்ம பார்க்கலாம், சந்திரனை பார்க்குற மாதிரி விடிவெள்ளிய கண்டிப்பா நம்ம சுக்கிரனை நம்மளால காலையில பார்க்க. ஏன்னா புதனை பார்க்க முடியாது. சூரியன் அஸ்தமனம் ஆகுற நேரத்துல புதனும் சேர்ந்து மறையும். சூரியன் உதய நேரத்துல புதனும் வரும். ரொம்ப கஷ்டம் புதனை பார்க்கறது. அங்காரகனை சில நேரத்துல பார்க்கலாம். குரு பகவானை சில நேரம் நம்மள பார்க்க முடியும். ஜோதிட கணிதம் தெரிஞ்சவங்க அந்த நட்சத்திரத்தை வச்சு அதோட ஓரளவுக்கு அமைப்பை வச்சு வெறுங்கண்ணால கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா விடிவெளி சுக்கிரன் வானத்துல பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அந்த சுக்கிர பகவானை வணங்குங்க. விடிவெள்ளி குளிங்க. குளிச்சுட்டு நீங்க லக்ஷ்மி கடாட்சத்தை வரவேற்கணும்னா, கந்தலானம் கசக்கிட்டு கூழானம் குடித்த உன் தீய வார்த்தைகள் பேசக்கூடாது. உழைப்பு கண்டிப்பா உங்களுக்கு உயர்வு தரும். வரலட்சுமி நோன்பு பற்றியும், வரலட்சுமிக்கு என்னென்ன பூஜை செய்யலாம், எளிய முறையில வரலட்சுமி பூஜையை கலசம் வச்சு செய்யலாம், வைக்காமலும் செய்யலாம், என்னென்ன பூஜை நெய்வேத்தியங்கள் எல்லாம் செய்யலான்றதெல்லாம் நான் மகாபாரகி டிவியில விரிவா கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட வெள்ளி காசு இருந்தா, தங்க காசு இருந்தா, நீங்க இருக்கின்ற நாட்டுல என்ன நாணயங்கள் இருக்கோ அதுவோ, ரூபா காசு, 5 காசு நாணயங்களை வைத்து கூட நீங்க லக்ஷ்மி பூஜை செய்யலாம். குந்துமணி இருந்தா லக்ஷ்மி பூஜை செய்யலாம். சங்கு குட்டி குட்டி சோழி இருந்தா அதுல பூஜை செய்யலாம். அடுத்ததாக பச்சரிசி மஞ்சளும் கலந்து அக்ஷதை, அந்த அக்ஷதையிலேயே நீங்க வந்து லக்ஷ்மி பூஜை செய்யலாம். அந்த நெல்மணி இருந்தா அந்த நெல்லுல ஸ்ரீம்ன்ற எழுதி அதுல கலசத்தட்டை வச்சு அதுல அம்பாளோட பூஜை, வாழலையில நெல்லை தூவி நீங்க பூஜை பண்ணலாம். பச்சரிசியில ஸ்ரீம் என்ற பீஜ மந்திரம் எழுதி அதில் திருவுருவ படமும் கலசத்தை வச்சு பூஜை செய்யலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொன்னிலும் மணிகளிலும் நறும் பூவிலும் சாந்திலும் விளக்கினிலும் முன்னிய துணியோடு இருந்தா தைரியமா இருங்க. அங்க தைரியலட்சுமி இருந்தாலும் எல்லா லட்சுமியும் வந்துடுவாங்க. மன்னர் முகத்திலும் ஆழுதும் திருமகளே. நாட்டாடும் மன்னர்கள் மட்டும் இல்லை, வீட்டில் வாழ்கின்ற மன்னர் கணவர் அவங்களுடைய வீட்டில் வந்து திருமகளும் வாசம் செய்வாங்க. பெண்ணோட முகத்துல தான் திருமகள் இருப்பான்னு கிடையாது, ஆண்களுடைய முகத்திலும் திருமகள் இருப்பாங்க. அதற்கு நான் மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் தவறாம கடைபிடிங்க. உண்மையை பேசுங்க, நல்லதே நினைங்க, நற்பவி நல்ல சொல்லே செய்யுங்க. கண்டிப்பாக வரலட்சுமி நீங்கள் கேட்டு வரத்தை அடுத்த வருடத்துக்குள்ள தருவாங்க. விரிவான பதிவிற்கு மகாவராகி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. கடன் இல்லாத வாழணும்னா வரலட்சுமி பூஜையை செய்து தொடர்ந்து செவ்வாய் வெள்ளி பஞ்சமி பௌர்ணமி பூஜை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை விலகும். உங்களோட சுய ஜாதகத்தை கலந்து ஆலோசிக்காம தயவு செய்து எந்த கடன்களையும் ஈடுபடாதீங்க. வாழ்க்கையை ஒரு முறை, ஆனால் அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழணும். இதுதான் இப்படிதான் விதின்றது கிடையாது. அது அப்படிதான் விதி இருந்ததுன்னு சொன்னா நமக்கு ஜோதிடம் தேவையில்லை, உண்மை தேவையில்லை, ஒழுக்கம் தேவையில்லை, பக்தி தேவையில்லை, பெரியோர்கள் அறிவுரை தேவையில்லை. விதிய மதியால வெல்லலாம். அப்படின்றது என்ன? மதின்றா சந்திரனுடைய கோச்சாரம். சந்திரன் 27 நாட்குள்ள மாறிக்கொண்டே இருக்கும். அதே போலதான் நீங்க உங்களுடைய நாட்கள் செல்வதை போல நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல விஷயங்கள், நல்ல சொற்கள், நல்ல செய்க, நல்ல உழைப்பு இருக்கும்போது உங்க கர்மா, போன ஜென்ம கர்மாலேருந்து விடுபடலாம். இதற்காக தான் பெரியோர்கள் ஜோதிடர்களையும் கொடுத்துருக்காங்க, குரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க, இறை பக்தி இறை சக்தி கொடுத்துருக்காங்க, நல்ல மந்திரங்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரத்தை மாற்றக்கூடிய தன்மை இந்த கோச்சார ரீதியாக சந்திரன் சுழற்சி மூலம் வரும். நம்புங்க, நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்பிக்கையோட வாழ்க்கையை செய்யுங்க. அதனாலதான் முன்னிய துணிவிலும் சொல்லி பாடுறாரு பாரதியார். துணிவு இருக்கிற இடத்துலனா தைரியலட்சுமி இருந்தாலே போதும், நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் மீண்டு வரணும். நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது. சின்ன 8வது படிக்கச்சே எங்க அப்பா இறந்துட்டாங்க. இன்னைக்கு 8 வருஷம் பிஹெச்டி படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ படிச்சிருக்கணும். இன்றைக்கும் குழந்தைய மீறி எழுந்து நோய் நொடியிலேருந்து மீண்டு வந்த கணவருடைய ஆரோக்கியத்திலேருந்து மீண்டு வந்து வரோம். அப்போ உண்மை இருந்து உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறணும். நான் ஒரு வரலட்சுமி விரதம் ஆரம்பிச்சதே ரொம்ப அதிசயமான விஷயம். ஆனால் அன்னிலிருந்து ஏதோ ஒரு வகையில் அம்பிகை நம்ம என்னை இட்டுக்கொண்டு செய்கின்றார்கள். ஒரு முறை வரலட்சுமி நம்ம கிட்ட வந்துட்டா கண்டிப்பாக நமக்கு
நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். நம்புக, நல்லதை நம்பி செய்யுங்க. கெடுதல் செய்யறதுக்கு தான் பல முறை செய்யணும். எங்க அப்பா சொல்வாரு, நல்லது செய்யறதுக்கும் நல்லது சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் யோசிக்கவே கூடாது, ஆனா கெட்டதை ஒரு முறை யோசிக்க கூடாது, திரும்பவும் சொல்லக்கூடாதுன்னு. நல்ல விஷயம் தானே செய்ய போறோம், துணிஞ்சு செஞ்சு பாருங்களேன். உஷத்காலம் சந்தியா காலம் விடி வெள்ளியே எழுந்து அதே மாதிரி அந்தி சாய்கின்ற நேரத்திலையும் நீங்கள் தூக்கம் இல்லாம உறக்கம் இல்லாம நல்ல சுப சகுனத்துல சுபமா இன்முகத்தோடு இன்சொல்லோட வாழ்க்கையில இருந்து பின்பற்றி பாருங்க. வரலட்சுமி அம்பாள் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளும் உங்களை தேடி லக்ஷ்மி கடாட்சம் தருவாங்க. இந்த லக்ஷ்மி கடாட்சம் வராங்க அப்படின்னாலே குலதெய்வம் இன்னைக்கு நிறைந்திருக்கும். வாசல்லேருந்து ஆரம்பித்து உங்கள் உடல்லிருந்து உள்ள தூய்மை புற தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அன்பே கடவுள், உண்மையே கடவுள், உழைப்பே கடவுள் சொல்லி அந்த உண்மையை உழைப்போட நீங்கள் அன்போடு வாழ்ந்து பாருங்க. அஷ்டலக்ஷ்மிகளும் நம்மிடம் இருப்பாங்க. என்றைக்குமே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் லக்ஷ்மி கடாட்சம் போகமாகுது. நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா லக்ஷ்மி நிரந்தரம் இருப்பாங்க. நான் சொன்னதுக்கு மாறான விஷயங்கள், நம்ம தீய சொற்கள், தீய வார்த்தைகள், தீய எண்ணங்கள், தீய குற்றங்கள், சூதாட்டம் போன்றவை, அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாம, பொச்சரிப்பு, அழுக்க ஆடை, அழுக்கோடு இருக்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. என்றைக்குமே உள்ள தூய்மை, புற தூய்மை, அகத்தூய்மை, உண்மை, உழைப்பு, நேர்மையோடு வாழ்ந்து பாருங்க. கண்டிப்பாக முயற்சி திருவணியாகும். முயன்றால் சாதிக்க முடியும். வரலட்சுமி கேட்ட வரத்தை கண்டிப்பாக இந்த 2024 ஆடி மாசம்னா அடுத்த 2025 ஆடிக்குள்ள கண்டிப்பாக ஒரு படி உயர்ந்திருப்பீர்கள். அப்பொழுது தேடி இந்த பதிவிலே நீங்கள் சொல்லுங்கள். ஓம் சக்தி அம்பையே போற்றி. யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா. நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை. மகாலட்சுமியோட மந்திரங்களை சொல்லுங்க. ஸ்ரீம் என்ற பூஜை மந்திரத்தை சொல்லுங்க. திருமகளை போற்றி என்று சொல்லுங்க. ஓம் நாராயணா கிருஷ்ணா வாசுதேவான்னு சொன்னா கூட அங்கே லக்ஷ்மி ஓடி வந்துடுவாங்க. மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி சோஸ்திரம், அஷ்டலட்சுமி சோஸ்திரம், ஸ்ரீ சுக்தம், கனகதாரா சோஸ்திரம் முடிஞ்சா அந்த சோஸ்திரங்கள் படுகின்ற தமிழ்லேயே விளக்கு பூஜை இருக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி பூஜை இருக்கு. அதெல்லாம் சொல்லுங்க. நற்பவி நற்பவின்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. திருன்றது தான் ஸ்ரீம். திருமகளே திருமகளேன்னு சொன்னாலே திரு அழகு செல்வம் இருக்கு. இந்த வார்த்தைகளும் மந்திரங்களும் தொடர்ந்து உச்சரித்தே இருங்க. துளசியாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும். கடனில்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரும். ஓம் சக்தி. நமசிவாய. முக்கியமாக நமசிவாயன்ற போது தான் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஞாபகம் வருது. சிவபுராணம் படிங்க. யாரெல்லாம் கடன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்கன்னா சனிக்கிழமை சிவபுராணம் படிங்க. அதே போல் தினமும் சிவபுராணத்தை சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி ஸ்ரீசுக்தம் சொன்னால் வைணவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வருதோ, அதே போல் சைவருக்கு சிவனை வணங்குபவர்கள் சிவபுராணத்தை சொல்லி பாருங்க. கண்டிப்பாக சுபிட்சம். நான் பிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம் நான் வந்து வலசவாக அகத்தீஸ்வரர் கோயிலில் சிவபுராணம் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பிஹெச்டிக்கும் நிறைய இவ்வளோ பேப்பருக்கே பத்தாது, அவ்வளோ பண்டிலாக எழுதுவோம் நாங்கள். அதுக்கு லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ் பண்ணணும், நிறைய புக்கு வாங்கி படிக்கணும். அப்போனா நமக்கு காசு தேவை. எனக்கு அந்த நேரத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா எனக்கு சிவபுராணம் தான். சிவபுராணம் சொல்லுங்க, லக்ஷ்மி கடாட்சம் வரும். அதனால தான் வில்வத்திலையும் சிவன் இருக்குன்ற காரணம் என்ன, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதே மாதிரி வில்வம் பூஜை அர்ச்சனை பண்ணால் அதுலேயும் லக்ஷ்மி வந்து வரம் தருவாங்க. வரலக்ஷ்மி வரங்கள் தரட்டும், வறுமைகள் நீங்கட்டும், சுபிட்சமான வாழ்க்கை நமக்கும் இந்த உலகத்துக்கும் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கும் நம் நல்லா இருக்கணும், நம்மளை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும். நாமும் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.